ஜெகதீப் தங்கர் எங்கே? வீட்டு காவலில் இருக்கிறாரா? ஒரு பொது தேர்தலை போல இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் முதன்முறையா பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற போவது உறுதின்னு தெரிஞ்சாலும் கூட நாளுக்கு நாள் அந்த தேர்தல் பத்தின எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புல ஒரு மர்மமும் கலந்திருக்கிறதுனால குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பத்தின செய்திகள் ஒரு மர்ம நாவலை போல சுவாரஸ்யமாக இருக்கு. பதவியை ராஜினாமா செஞ்ச குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் எங்கே இருக்காருங்கிற கேள்வி நாட்டின் பல பகுதிகளையும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. தங்கரை கண்டுபிடிச்சு கொடுக்க பொதுநல வழக்கு போடவும் எஃப்ஐஆர் போடவும் எனக்கு மனசு வரல. காரணம், நானும் அவரும் ஒன்னா பல வழக்குகள்ல ஆஜராகி இருக்கோம்னு காங்கிரசின் மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான கபில் சிபல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு. தங்கர் எங்கே இருக்காருங்கிறத இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் அறிவிக்கணுங்கிற கோரிக்கைகளும் வலுத்து வருது. ஏன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார் தங்கர்? அவரை முடக்கிய சக்திகள் எது? முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறாரா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஜெகதீப் தங்கர் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாட்டோட 14வது குடியரசு துணைத் தலைவரா பதவியேற்றுக்கிட்டாரு. அவரோட 5 ஆண்டு பதவிக்காலம் 2027 ஆகஸ்ட் மாதம் வரை இருந்துச்சு. ஆனா அவர் உடல்நிலைய காரணம் காட்டி பதவியை திடீர்னு ராஜினாமா செஞ்சாரு. ஜெகதீப் தங்கர் மேற்கு வங்க ஆளுநரா பதவி ஏற்றதுல இருந்தே பல பரபரப்புகளுக்கு சொந்தக்காரரா இருந்திருக்காரு. இதுவரை இந்தியாவோட குடியரசு துணைத் தலைவர்கள் யாரும் பாதியிலேயே ராஜினாமா செஞ்சுட்டு போகல. தங்கர் தான் முதல் முறையா பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னால ராஜினாமா செஞ்சிருக்காரு. முதல் முறையா ஒரு குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில தீர்மானம் கொண்டு வர நோட்டீஸ் கொடுத்ததும் தங்கருக்கு தான். இவ்வளவு பரபரப்புக்கு சொந்தக்காரரான தங்கர் திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போனதுதான் பல அதிர்ச்சிகளுக்கு காரணமாகி இருக்கு. தங்கர் ராஜினாமா செஞ்ச அன்னைக்கு மாலை 4:30 மணிக்கு ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. அந்த கூட்டத்துல பாஜக சார்பில் ஜேபி நட்டா, கிரண் ரிஜிஜு கலந்துக்கிறதா இருந்துச்சு. கூட்டத்துக்கு தங்கர் வந்து காத்திருந்தும் நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் வரல. மாலை 6 மணி வரைக்கும் காத்திருந்த தங்கர் அதுக்கு பிறகுதான் ராஜினாமா முடிவெடுத்தாருன்னு சொல்றாங்க. அதே தினத்துல இரவு 7:30 மணி வரை தங்கர் நார்மலாவே இருந்தாருன்னோ அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறதுக்கு தான் விடை கிடைக்கலன்னோ காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டிருக்காரு. ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவராக இருந்தபோது அவர் படிச்ச பள்ளி நிகழ்ச்சிக்கு ஒரு தேதி கொடுத்திருந்தாரு. ராஜஸ்தான் சித்தோர்கர்ல இருக்கிற சைனிக் ஸ்கூல்ல இருக்கிற விளையாட்டு திடலுக்கு தங்கர் பேர் வைக்கிற விழாவில் கலந்துக்கிறதா உறுதி கொடுத்திருந்தாரு. எப்படியோ அந்த விழாவுக்கு அவர் வருவாருன்னு மீடியாக்கள் அங்க போய் நிற்க அங்கும் அவர் வரல. ஆனா திட்டமிட்டபடி விழா நடந்துச்சு. தங்கர் பேர்ல விளையாட்டு திடல் திறந்து வைக்கப்பட்டுச்சு. எல்லை பாதுகாப்பு படையோட ஐஜி ஒருத்தர் தங்கர் விளையாட்டு திடலை திறந்து வச்சாரு. அதே சமயம் விழாவுக்கு வர முடியலங்கிறத வழக்கமா குடியரசு துணைத் தலைவர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரிவிக்கும். ஆனா தங்கர் வருவாருன்னோ வர மாட்டாருன்னோ துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்துல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் பள்ளிக்கு போய் சேரல. பதவியில இருந்த போது நாடாளுமன்ற வளாகத்துக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச் சாலையில புதுசா கட்டப்பட்ட துணைத் தலைவர் என்கிளேவ்ல தங்கர் குடியிருந்தாரு. அதை அவர் உடனடியா காலி செஞ்சுட்டாருங்கிறாங்க. இதை தவிர அவரோட நிரந்தர முகவரின்னு இருக்கிறது அவர் பிறந்த கித்தானா கிராமம் தான். ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனு மாவட்டத்தில் இருக்கிற தன்னுடைய கிராம வீட்டை தான் நிரந்தர முகவரின்னு கொடுத்திருக்காரு. அங்கேயும் தங்கர் போகலைங்கிறாங்க. தங்கருக்கு ஒரு மகள் மட்டும் இருக்காங்க. அவங்க பேர் காம்னா. இவரும் சட்டம் படிச்சவர். இவரோட கணவரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர். ஆனா தங்கர் எங்க இருக்காருங்கிறத இதுவரைக்கும் யாரும் வெளியிடல. புதிய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்துல 4 மத்திய அமைச்சர்கள் வரவேற்றிருக்காங்க. ஆனா ஜெகதீப் தங்கர் வழியனுப்பி வைக்கப்பட்டாரா? எத்தனை அமைச்சர்கள் வழியனுப்ப போனாங்கன்னு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசியல் நோக்கங்களுக்காகவே நாட்டோட உயர்ந்த பதவிகளுக்கு வேட்பாளர்களை பாஜக தேர்வு செய்யுதுன்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. டெல்லியில விவசாயிகள் போராட்டங்களுக்கு மத்தியில தான் ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவரா பதவியேற்றுக்கிட்டாரு. இந்த போராட்டங்களை பெரிய அளவுல முன்னெடுத்தது ஜாட் சமூகத்தினர் தான். விவசாய பின்னணி கொண்ட இவங்க டெல்லி உள்ளிட்ட வட இந்தியாவோட முக்கியமான சமூகத்தினர். இதன் பின்னணியில தான் ஜெகதீப் தங்கருக்கு நாட்டோட உயரிய பதவி வழங்கப்பட்டதா அப்போ வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இங்க கவனம் பெறுது.
இப்போ சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளரா அறிவிச்சதோட பின்னணியில ஓபிசி சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தென்னிந்தியாவில் பாஜகவை வலுப்படுத்த முடியும்னு பாஜக நினைக்கிறதாவும் சொல்லப்படுது. தங்கரோட தலையீடுகள் சித்தாந்த ரீதியா பாஜகவுக்கு பெரும் தலைவலியா இருந்துச்சு. ஆனா ராதாகிருஷ்ணனால அப்படி ஒரு தர்ம சங்கடம் பாஜகவுக்கு ஏற்படாதுன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுல முன்னாள் குடியரசு துணைத் தலைவரை காணோம்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறது துரதிர்ஷ்டம்தான்.